நீங்க எப்பயாச்சும் மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வந்ததுக்கு அப்புறம், அட இந்த இடத்துல இந்த மூவ் நம்மளுக்கு வரும்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா, நம்மளுக்கு இந்நேரம் பெரிய ப்ராஃபிட் ஆயிருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பட் இனிமே அந்த மாரி யோசிக்க வேணாம். நான் சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜில அந்த பெரிய மூவ் வரதுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட்குள்ள என்டர் ஆயிருவோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரப் போறேன். பிஃபோர் லேர்னிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி, எஃப்விஜி, ஆர்டர் பிளாக் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எஸ்எம்சி சீரிஸ்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 வீடியோவுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கலாம். என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக்கும் நான் இங்க சொல்லி தர போற ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் உண்டு? ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி என்னோட அப்ளிகேஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜிக்கும் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எல்லாத்துலேயும் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலையும் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்குது. அதே மாதிரி எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜிலையும் ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் அக்யூரசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% அக்யூரசி கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதில் 8 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆக சான்சஸ் இருக்குது. 2 ட்ரேட் உங்களுக்கு லாஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே நம்ம எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜிக்கு போனோம்னா அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 35%. விச் இஸ் நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு 3 to 4 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆக சான்சஸ் இருக்குது. 6 to 7 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா நம்ம 1:2 ஃபோக்கஸ் பண்றோம். அண்ட் எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் டு ரிவார்ட் பாத்தீங்கன்னா 1:4 to 1:7 வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணலாம். அண்ட் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ட்ரேட்ஸ் எவ்வளவு கிடைக்கும்னா நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும். அதே நம்ம எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ட்ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் செட்டப்காக வெயிட் பண்ணும், மார்க்கெட் வந்து அந்த எஃப்விஜியை டேப் பண்றதுக்கு வெயிட் பண்ணும், உங்க ட்ரேட் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக்கும் எஃப்விஜிக்கும் அக்யூரசி பாத்தீங்கன்னா 80%. இது வந்து என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இதோட அக்யூரசி பாத்தீங்கன்னா 35% அக்யூரசி இருக்கு. ஸோ இது வந்து அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு டார்கெட் கிடைச்சுனா 1:4 இல்லனா 1:7 வரைக்கும், அதாவது 1:4 ல இருந்து 1:7 வரைக்கும் எவ்வளவு வேணாலும் கிடைக்கலாம். ஆனா என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜில ரிஸ்க் டு ரிவார்ட் ஸ்ட்ரிக்ட்டா நம்ம வந்து 1:2 எடுக்கிறோம். சம் டைம்ஸ் நம்ம வந்து 1:3 கூட எய்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு வந்து அதிகமா ட்ரேட்ஸ் கிடைக்கும். எஃப்விஜில வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 2 பேருக்குமே அட்வான்டேஜ் அண்ட் 2 பேருக்குமே டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு நல்ல ட்ரேடரா இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து நீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு எமோஷனல் ட்ரேடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நிறைய ட்ரேட் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய லாஸஸ் ஆகவும் சான்சஸ் இருக்கு. இல்ல சப்போஸ் நீங்க வந்து ஒரு சூப்பரான ட்ரேடர், நல்ல ஸ்கேல்பர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் சேம் அதே எஃப்விஜில பார்த்தோம்னா லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இல்ல ஒரு ட்ரேடோ இல்ல 2 ட்ரேடோ அதுவும் ஹார்ட்லி தான் கிடைக்கும். சப்போஸ் அந்த ஒரு ட்ரேடும் 2 ட்ரேடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்யூரசி வந்து 35%. நம்ம எடுக்கிற மோஸ்டா 6 to 7 ட்ரேட் லாஸஸ் ஆகும். ஸோ அந்த 2 ட்ரேடும் உங்களுக்கு லாஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எகைன் எமோஷன் பூஸ்ட் ஆகி நீங்க வந்து எகைன் ஓவர் ட்ரேடிங் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கேட்கலாம், சாகர் நீ ஏன் இந்த எஃப்விஜி ஸ்ட்ராட்டஜி எடுக்காம உனக்கு பர்சனலா இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்க? எஃப்விஜில பாத்தீங்கன்னா உனக்கு 1:4 ல இருந்து 1:7 வரைக்கும் கிடைக்கும், பெரிய ப்ராஃபிட் கிடைக்குமே, இதை நீ எடுத்திருக்கலாமே, ஏன் நீ இந்த 1:2 ரிஸ்க் ரிவார்ட் போயிருக்கேன் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா, நானும் பாத்தீங்கன்னா நான் இல்ல எல்லாருமே சரி, ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் சரி, அவங்களும் பாத்தீங்கன்னா எமோஷனலாவும் ட்ரேட் எடுப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி மார்க்கெட்ல நீங்க வந்து எடுக்கிற ஒரு 4 to 5 ட்ரேட் கண்டினியூஸா இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எமோஷன் பூஸ்ட் ஆகி நீங்க வந்து சீக்கிரமாவே உங்களோட அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ண சான்ஸ் இருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜில 80% அக்யூரசி இருக்கு. ஸோ நான் கேரண்டியா சொல்றேன், என்னோட ஸ்ட்ராட்டஜில நீங்க எடுக்கிற 10 ட்ரேட்ல ஒரு 6 to 7 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். சப்போஸ் ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆனாலும் 3rd ட்ரேட் கன்ஃபார்மா ப்ராஃபிட் ஆயிரும். அந்த மாதிரி தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட எமோஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிஃபர் பண்றதுனால எனக்கு கேரண்டியா தெரியும், என்னைக்குமே நான் வந்து கிரீன்ல க்ளோஸ் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும். ஆனா எஃப்விஜிலயோ அதே அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க சப்போஸ் 1:4 1:7 நீங்க வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி, இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறத அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்யூரசியை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நீங்க என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைச்சீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது 72% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. என்னோட பர்சனல் அப்ளிகேஷன்ல இருக்கு. நீங்க ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா இந்த ஜென் ட்ரேட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க iOS யூசரா இருந்தீங்கன்னா கிளாஸ் பிளஸ்ங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோடை மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அப்ளிகேஷனோட ஆக்சஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஜாயின் பண்ற 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 72% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த 50 ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியோட ரேட் அகைன் 10,000க்கு போயிடும். சப்போஸ் நீங்க பாக்குற டைம்ல 72% ஆஃபர்ல இருந்துச்சுன்னா
டோன்ட் வேஸ்ட் இட். சீக்கிரமா வாங்கிருங்க. ஓகே, நவ் லெட்ஸ் see the FVG strategy. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ரூல்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நீங்க வந்து சும்மா ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்காம ஒரு காப்பி பென் உங்களோட கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாமே அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நான் ரூல்ஸ் உங்ககிட்ட கேட்பேன். நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ரூல்ஸை சொல்ல சொல்ல நம்ம மார்க்கெட்ல அது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா கிளியரா புரியும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு பென் பேப்பர் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், நீங்க பென் அண்ட் பேப்பர் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ எகைன் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை எகைன் பாஸ் பண்ணிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நீங்க அந்த காப்பியில எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரூல்ஸை ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் சார்ட்ல போய் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ நீங்க எல்லாமே எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து மார்க் அவுட் லார்ஜர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிட்காயினோட சார்ட்ல இருக்கோம். நம்ம டைரக்டா ஓகே பிட்காயின்குள்ள வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வருது, நான் இந்த இடத்துல செல் பண்றேன், அந்த மாதிரி நீங்க செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கீ லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். கீ லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். 1 டே டைம் ஃப்ரேம் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது சப்போர்ட் தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல டேப் பண்ணி திரும்ப மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு கீ லெவல்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீ லெவல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 4 ஹவர்லையும் பார்க்கலாம், இல்லைனா இந்த 1 டே டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவருக்கு ட்ராப் பண்ணிடலாம். 4 ஹவரில் ட்ராப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் டேப் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கீ லெவல். நெக்ஸ்ட் 4 ஹவரில் நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் தெரியுதுன்னு பார்க்கலாம். 4 ஹவரில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி ஒவ்வொரு டைமும் ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணி கீழே வந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு அண்ட் மார்க்கெட் கொஞ்சம் சைடுவேஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா மேபி மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் சப்போர்ட் இல்லைன்னா ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் பிரேக் பண்ணிருச்சுன்னா அந்த பிரேக்குக்கு அப்புறம் எகைன் கீழே வந்து அந்த ட்ரெண்ட் லைனையோ இல்லை சப்போர்ட்டையோ இல்லை ரெசிஸ்டன்ஸையோ திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போகும். டைரக்டா பிரேக் பண்ணதுக்கப்புறம் டைரக்டா இப்படி மேலே போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணும் அண்ட் எகைன் ரீடெஸ்ட் பண்ணும், அப்புறம் தான் மேலே போகும். ஸோ நீங்க நம்மளோட வீடியோவை கண்டினியூஸா எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் எல்லா வீடியோலயும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, 1 டே டைம் ஃப்ரேம் முடிஞ்சு, 4 ஹவர் டைம் ஃப்ரேம் முடிஞ்சு. நவ் லெட்ஸ் கோ டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் கீ லெவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சப்போர்ட் லெவல் தெரியுது இந்த இடத்துல. மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட்டை டேப் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து டேப் பண்ணி மேலே போயிருக்கா, அகெயின் இந்த இடத்த டேப் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிருக்கு, எகெயின் இந்த இடத்துல டேப் பண்ணி மேலே, எகெயின் இந்த இடத்துல டேப் பண்ணி மேலே, எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணுறது தான் நம்ம கீ லெவல்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ சப்போஸ் இப்படி போயிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி மேலே போகும், ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணி மேலே போகும், ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி மேலே போகும், ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி மேலே போகும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு வைங்க, ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணும், திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும் அண்ட் அப்புறம் தான் மார்க்கெட் கீழே போகும். இதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஆனால் மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒன்ஸ் மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எஃப்விஜி கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஒரு எஃப்விஜி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ எஃப்விஜி வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல எஃப்விஜி கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. எப்படி சாகர் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹை இருக்கா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு ஹை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஹையர் ஹை அண்ட் மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு ஹை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது ஹையர் ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு ஹையை கிரியேட் பண்ணிருக்கு, ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக ஹையை பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கு அண்ட் மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் ஹையை தான் பிரேக் பண்ணிருக்கு. எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ, ஓகேங்களா, எப்பயாச்சும் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கா, லோவை எங்கேயும் பிரேக் பண்ணல, எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல இன்னொரு லோ இருக்கு, இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல, எகெயின் இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு, இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஒவ்வொரு டைமும் இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் இன்னொரு ஹை கிரியேட் பண்ணிருக்கு
இந்த ஹையை இந்த லைன் வந்து பிரேக் பண்ணி இன்னொரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஹையை இந்த லைன் பிரேக் பண்ணி இன்னொரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் வந்து டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஹையர் ஹை, ஹையர் லோ இதெல்லாமே உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இது புரியலன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா புரியாது. ஓகே, ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் திஸ் ஹை, இதுதான் கடைசியா மார்க்கெட்டோட ஹை தானே. ஸோ ப்ரீவியஸா இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த ஹையவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கும்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து திரும்ப இன்னொரு ஹை வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிருக்கணும். ஆனா மார்க்கெட் அப்படி பண்ணல. இன்ஸ்டெட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஹையை பிரேக் பண்ணிருக்கு, ஹையை பிரேக் பண்ணிருக்கு, ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் திஸ் ஹை, மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கணும், அது கூட நம்மளுக்கு ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் அது கூட ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா திரும்ப மேலே போகும், அந்த எஃப்விஜியை டேப் பண்ணும் அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் கொடுக்கும். கீழே இருக்கிற அடுத்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். நம்மளோட ரூல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரேடையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கோம், அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஒரு ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணிருக்கு, கீழே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் டேப் பண்ணிருக்கு, கீழே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போயிருக்கு. ஓகே, அண்ட் எகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. அண்ட் இப்போ எகெயின் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது, சப்போர்ட் டச் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. அண்ட் எகெயின் சப்போர்ட் டச் பண்ணி மேலே, சப்போர்ட் டச் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கீழே வந்தால் எது வரைக்கும் வரும், இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட ஓவரால் ஐடியா என்ன, மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் பண்ணோம். அதுதான் நம்மளோட ஓவரால் ஐடியா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 ஹவரில் நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்கு ட்ராப் பண்ணி வேற ஏதாச்சும் கீ லெவல் ஃபார்ம் ஆகுதா, நம்மளுக்கு வந்து என்ட்ரி எடுக்க முடியுதா, அந்த மாதிரி ஏதாச்சும் லெவல் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் 4 ஹவர்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ட்ராப் ஆயிருக்கோம். ஸோ 5 மினிட்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது மார்க்கெட்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ராப் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி கிரியேட் ஆகுதா. ஓகே நைஸ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒவ்வொரு டைம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. அண்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ அகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணிட்டு மேலே போகணும். ஆனால் எஃப்இஜி பொறுத்த அளவுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா எகெயின் பை பண்ணுவோம். ட்ரெண்ட் லைனை புல்லிஷ் பை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம், இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம், இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம், இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுவோம். ஆனால் எஃப்இஜி ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, நான் ப்ரீவியஸாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்ஸ் இதை வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், திரும்ப போய் இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு கீழே வந்து நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு எஃப்இஜி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ உங்களுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ இதில் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவில் இருக்குது. ஸோ இது வந்து லோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு லோ கிடைச்சிருக்கு, ஹை கிடைச்சிருக்கு. மார்க்கெட் எகெயின் கீழே வந்திருக்கு. இது வந்து ஹையர் லோ. ஏன் ஹையர் லோனா, இந்த லோவோட இந்த லோ ஹையராக இருக்குது. ஸோ இது வந்து ஹையர் லோ. அண்ட் திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, அகெயின் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் பிரேக் பண்ணல, நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
ஹையை தான் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இந்த லோவை பிரேக்கே பண்ணல. இந்த லோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த லோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த லோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த லோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லா இடத்துல லோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லோவை பிரேக்கே பண்ணல மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற கடைசியா இருக்கிற லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லோ இருக்கு. அதுக்கப்புறம் நெறைய லோ இருக்கு. இது லோ, இது லோ, இது லோ, இது லோ இது எல்லாமே லோ இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லோவ பிரேக் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்ணதான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. 5 மினிட்ஸ்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிட் ஃபார் எ மொமென்டம் ஆர் இம்பல்சிவ் மூவ். அது அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பீடான மூவ் குடுத்துருக்கணும். ஸ்பீடான மூவ் குடுத்துச்சுன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு மூவ்மெண்ட்க்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் இல்ல கன்டினியூஷன் அந்த மாரி மூவ்மெண்ட். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ண உடனே ஒரு ஸ்பீடான கேண்டில் இப்படி ஒன்னு கிரியேட் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு பியரிஷ் கேண்டில், அதாவது செல்லிங் கேண்டில் கிரியேட் ஆகணும். அந்த செல்லிங் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ரூல்ஸ்லயும் அதுதான் எழுதியிருக்கு. ஸோ லெட்ஸ் see மார்க்கெட் நம்ம ரூல்ஸ் படி போகுதான்னு பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீடான கேண்டில் குடுத்திருக்கு. ஒரு கேண்டில் குடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிருக்கு. ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணது இல்லாம, இந்த ப்ரீவியஸா இருக்கிற லோவையும் மார்க்கெட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸா இருக்கிற லோவையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்திருக்கு. ஆனா நெக்ஸ்ட் வந்து ஒரு எஃப்விஜி கிரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். எஃப்விஜி எப்படி கிரியேட் ஆகும்? ஒரு 3 கேண்டிலோட காம்பினேஷன்ல கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த கேண்டில் கிரியேட் ஆனா நம்மளுக்கு எஃப்விஜி கிரியேட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்விஜி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த எஃப்விஜியை நான் மார்க் பண்ணிடுறேன். நான் இந்த இடத்துல எஃப்விஜியை மார்க் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு எஃப்விஜி கிடைச்சிருக்கு. மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கா? ஓகே. நம்மளோட அடுத்த ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கு? வெயிட் ஃபார் எ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லியிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. 2வது ரூல் செக் பாக்ஸ். டைரக்ட்டா நம்ம செக் பாக்ஸ் பண்ணிட்டே போலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல எல்லாமே முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் எ மொமென்டம் ஆர் இம்பல்சிவ் மூவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் கிடைச்சிருக்கு. ஸோ இத வந்து நான் ஒரு இம்பல்சிவ் மூவா எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் வந்து டிக் பாக்ஸ் குடுத்துக்கிறேன். வெயிட் ஃபார் எ மொமென்டம் ஆர் இம்பல்சிவ் மூவ். தென் 3rd ரூல் என்ன? வெயிட் ஃபார் எ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒன்ஸ் இந்த லோவை எடுத்த உடனே எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னோட 3rd ரூலும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்க போய் என்னோட 3rd ரூலும் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் வேலிட் எஃப்விஜி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி கிடைச்சிருக்கு. வேலிடான எஃப்விஜினா எப்படி? மார்க்கெட்ல வந்து ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கணும். எஃப்விஜி வீடியோல சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், 3rd கேண்டில். இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் 3rd கேண்டிலுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ப தான் நம்ம வந்து எஃப்விஜின்னு சொல்லுவோம். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டிரா பண்ணிக்கலாம். அந்த ஸ்கொயர் பாக்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிட் லைன் இருக்கும் பார்த்தீங்களா? சப்போஸ் உங்களுக்கு நீங்க இந்த ஸ்கொயர் பாக்ஸ் டிரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த மிட் லைன் வரலன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பாக்ஸை டிரா பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுக்கு நடுவுல செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இந்த பாக்ஸுக்கு மிட் லைன் இருக்கும். இதை ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மிட் லைன் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மிட் லைன் வந்திருக்கு. ஸோ நான் மோஸ்ட்டாக என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே எப்படி பிளேஸ் பண்ணுவேன்னா, இந்த மிட் லைனுக்கு மார்க்கெட் எகெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த மிட் லைனை டேப் பண்ணிட்டு போகும்போது தான் என்னோட என்ட்ரி ஆகும். என்னோட 4th ரூலையும் டிக் பண்ணிடலாம். வெயிட் ஃபார் எ வேலிட் எஃப்விஜி. வேலிட் எஃப்விஜி கிடைச்சிச்சு இல்லை நம்மளுக்கு. ஸோ இதையும் நம்ம டிக் பாக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்புட் அண்ட் மேனேஜ் ட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ இன்புட் நம்ம வந்து இப்போ நம்மளோட ட்ரேடை இன்புட் பண்ணோம். அதாவது என்னன்னா, ஒரு பெண்டிங் ஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்விஜியில் மோஸ்ட்டாக நம்ம வந்து பெண்டிங் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். பெண்டிங் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுவோம்? மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல செல் பண்ணி விட்டுருவோம். அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த இடத்துக்கு வரல. ஜஸ்ட் நம்ம வந்து பெண்டிங் ஆர்டர் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லிங்கில் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து பெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெண்டிங் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு பெண்டிங் ஆர்டர் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சார் பெண்டிங் ஆர்டர் எல்லாமே ஓகே, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இந்த எஃப்விஜியில் எல்லாம் மோஸ்ட்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னா, எஃப்விஜி ஃபார்மேஷன் கேண்டிலில் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். எஃப்விஜி ஃபார்மேஷன் கேண்டில்னா என்ன? ஒரு எஃப்விஜி எப்படி ஃபார்ம் ஆகும்? 3 கேண்டில் காம்பினேஷனில் ஃபார்ம் ஆகும். எஃப்விஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இது, செகண்ட் கேண்டில் வந்து இது, 3rd கேண்டில் வந்து இது. ஸோ எஃப்விஜி ஃபார்ம் ஆகிறோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைல நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த கேண்டிலோட ஹைல நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எங்க? இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்.
மார்க்கெட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு கீழ எடுத்து வந்தேன்னா, இந்த இடத்துல என்னோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்ல என்னோட டார்கெட் இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து என்னோட லிமிட் ஆர்டர் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ஆர்டர் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல. பிகாஸ் மார்க்கெட் இன்னும் இந்த இடத்த டேப் பண்ணல. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்த டேப் பண்ணா தான் என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் நம்மளோட ஆர்டர டேப் பண்ணதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. மார்க்கெட் கீழ வருது. அகைன் ஓகே. கொஞ்சம் மேல வந்திருக்கு. இந்த எஃப்விஜிய டேப் பண்ணிருக்கு. பட் நம்மளோட ஆர்டர பிளேஸ் பண்றதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் என்னோட லிமிட் ஆர்டர் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா, என்னோட ஆர்டர் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு ரிஜெக்ஷனும் கிடைக்குது. ஸோ ஓகே. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு, டார்கெட் வச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம டிக் பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ இன்புட் ட்ரேட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதையும் நம்ம டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கடைசியா இருக்கும் இன்புட் இன்ஃபோ ட்ராக்கர். அது என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. இது வந்து இப்போ ட்ரேட் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா, என்னோட ட்ரேட சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணும்னு என்னன்னா, இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த ஸ்டாப் லாஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ மார்க்கெட்ல எனக்கு எப்போ நான் அடுத்து என்னோட ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன் கொண்டு வருவேன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ இந்த லோவை அகைன் பிரேக் பண்ண வெயிட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற லோ இதுதான் மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் லோ. சப்போஸ் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, இந்த மாதிரி மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் சப்போஸ் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நான் என்னோட ஸ்டாப் லாஸ் இப்போ இங்கே இருக்கிறத எடுத்துட்டு வந்து இந்த பிரேக் ஈவனில் வச்சிருவேன். சப்போஸ் மார்க்கெட் சப்போஸ் இதை பிரேக் பண்ணிட்டு திரும்ப மேலே வந்தா கூட என்னோட ட்ரேட் வந்து பிரேக் ஈவனில் தான் க்ளோஸ் ஆகும். மேலே போய் எனக்கு லாஸ் கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ மார்க்கெட்டில் எதுக்கு வெயிட் பண்ணணும்னா, இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் வந்து அந்த லோவை பிரேக் பண்ணுதான்னு. ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லோவா பிரேக் பண்ணி எனக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரேட்ல என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 0. அதாவது இந்த ட்ரேட்ல எனக்கு வந்து லாஸே இல்ல. சப்போஸ் மார்க்கெட் திரும்ப மேல போனா கூட என்னோட லாஸ் வந்து 0 தான் இருக்குமே தவிர எனக்கு அது கூட லாஸே ஆகாது. ஓகே. நவ் லெட்ஸ் சி நம்மளுக்கு ட்ரேட் ரன் ஆகுதா, நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகுதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் அப்பப்போ மேல கீழ போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரெய்லிங் எஸ்எல் வந்து உங்களோட பிரேக் ஈவன்ல இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க பயப்படவே வேணாம். லெட்ஸ் சி மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஜஸ்ட் இத வந்து பொசிஷன் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்கேயாச்சும் வெளியில போயிடலாம். மார்க்கெட் உங்களோட டார்கெட் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்தா கூட போதும். ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடுவைஸா இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம கண்டுக்க வேணாம். நம்மளோட ட்ரேட் செட்டப் ரெடியா இருக்கு. ஸோ அது மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் வெயிட் பண்ணும். ஸோ சப்போஸ் நீங்க இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துக்கு அதோட ஹைக்கு நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துருங்க. ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்ல, மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸை இங்க இருந்து பிரேக் ஈவன் கொண்டு வந்திருக்கோம். பிரேக் ஈவன்ல ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எகைன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு லோ கிரியேட் பண்ணிருக்கா. சப்போஸ் இந்த லோவை திரும்ப மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் திரும்ப எடுத்துட்டு இந்த ஹைல கொண்டு வந்துருங்க. சோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு ஹை இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல லோ இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ, அந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ட்ரெய்லிங் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ஹைல. சோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டும் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ஓகே. இப்போ நம்மளோட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்தாச்சு. மார்க்கெட்டும் நம்மளுக்கு சாதகமா ரன் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் கைஸ். ஓகே. நல்லாவே மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன கேப்ல நம்மளோட டார்கெட் மிஸ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல வச்சா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1:9 டார்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இந்த மாதிரி உங்களோட டார்கெட் கிட்ட வந்துச்சுனால நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் மேனுவலா. ஸோ 1:9 உங்களுக்கு டார்கெட் அடிச்சிருக்கு. 1:9 அதாவது நீங்க வந்து ஒரு $100 ரிஸ்க் வச்சு இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து $900 கிடைச்சிருக்கும். $900 மீன்ஸ் நீங்க வந்து ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு 84,000 85,000 கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் நீங்க ரிஸ்க் பண்ணது எவ்வளோ? ஒரு 9,000 ரூபீஸ். ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 84 85,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க எமோஷனா இல்லாம டிசிப்ளினா வந்து ட்ரேட் பண்ணா மட்டும் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரேட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ட்ரி கொடுக்காது. மார்க்கெட் டைரக்டாவே கீழ போயிடும். அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, மார்க்கெட் உங்களோட என்ட்ரி கொடுத்து உங்களோட எஸ்எல் எகைன் எடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்கும். அது வந்து ரெண்டாவது பாசிபிலிட்டி. மேபி தேர்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, மார்க்கெட்ல நீங்க அனலைஸ் பண்ணதே தப்பா இருக்கும். மார்க்கெட் உங்களோட எஸ்எல் எடுத்து திரும்ப மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா வச்சு உங்களுக்கு கரெக்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மட்டும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா
ட்ரஸ்ட் மீ கைஸ், பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட்டோட சின்ன சின்ன ரிஸ்க் எடுங்க, சின்ன சின்ன ரிஸ்க் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே நீங்கள் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாயிரும். சும்மா உங்களுக்கு மார்க்கெட் இப்போ நான் எப்படி மார்க்கெட் எனக்கு பார்த்தோன்னே ஓகே இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வரும், கீழே வந்ததுக்கப்புறம் அகைன் இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரும். இதெல்லாமே நான் எப்படி சொல்கிறேன், இதெல்லாமே உங்களுக்கும் ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் இன்ஃபோ இன் ட்ராக்கர் இருக்கு. ஸோ ட்ராக்கருங்கிறது நான் வந்து செப்பரேட்டாக ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கேன் ஒரு ஜேர்னலுக்காக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஜேர்னல் நோட் புக்கோ இல்லை ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரேட் என்டர் பண்ணுவீங்க. லைக் எந்த இடத்துல நான் என்டர் பண்ணேன், எதனால நான் என்டர் பண்ணேன், நான் இந்த ட்ரேட்குள்ளே என்டர் ஆகும்போது என்னோட எமோஷன் எப்படி இருந்துச்சு, நான் வந்து கரெக்டாக இந்த டார்கெட் வரைக்கும் தான் எக்ஸிட் பண்ணனா இல்லைனா நடுவில் எங்கேயாச்சும் எக்ஸிட் பண்ணிட்டேனா, அண்ட் நம்மளுக்கு டார்கெட் வந்து எவ்வளோ டாலர் நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு, இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கரில் அதாவது உங்களோட ஜேர்னலில் என்டர் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் அதையும் நீங்கள் டிக் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு ட்ரேடுக்கும் சேம் நீங்கள் எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணணும். அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ்க்கு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் இது ஓகே தான். நெக்ஸ்ட் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகணும். எஃப்இஜி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடை பிளேஸ் பண்ணிடணும். எஃப்இஜியோட மிட் ஜோனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணி எஸ்எல் டிபி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் உங்களோட ஜேர்னலை என்ட்ரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்த ட்ரேட்லாம் பண்ணிட்டு இருப்போம். சேம் இதே தான் உங்களுக்கு இன்னொரு போனஸும் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது சேம் அதே தான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நெக் லைன் இருக்கும். இந்த நெக் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு எஃப்இஜியோட பிரேக் பண்ணியிருக்கோம். அண்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கிடச்சிருக்கும். அது அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், சேம் நம்மளோட ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். திரும்ப மார்க்கெட் வந்து அந்த எஃப்இஜியை டேப் பண்ணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த எஃப்இஜி கிரியேட்டிங் கேண்டலுக்கு மேலே இருக்கும். டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் இருக்கும். மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங்கில் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். சேம் பையிங் சைட்லையும் அப்படி தான். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கோம். அண்ட் மார்க்கெட் ஒன்ஸ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கும். அந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஸ்ட்ராங்கான எஃப்இஜின்னு சொல்லலாம். தென் மார்க்கெட் திரும்ப என்ன பண்ணுன்னா இந்த எஃப்இஜிக்கு டேப் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும். ஸோ உங்களோட என்ட்ரி எப்படி இருக்கும்னா இந்த எஃப்இஜியில் உங்களோட என்ட்ரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த எஃப்இஜி கிரியேட்டிங் கேண்டலில் இருக்கும். அண்ட் டார்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே எடுத்த உடனே எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி எல்லாமே சரி உங்களோட மைண்ட் செட்டு தான். ஸோ நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை எவ்வளோ பில்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் அக்யூரசி கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்கள் எடுக்கிற ஒரு 10 ட்ரேடில் கண்டினியூஸாக 7 to 8 ட்ரேட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு இல்லை 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆனால் கூட உங்களோட அத்தனை லாஸுமே கவர் ஆயிரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா என்னோட பர்சனல் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 50 பீப்புள்ஸுக்கு மட்டும் 72% ஆஃபரில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அகைன் 10,000 மூவ் ஆயிரும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோட பர்சனல் அப்ளிகேஷனில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.